இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சக்தி 5.1 ப்ரோலாஜிக் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் போர்டு அப்படின்னா 5.1 சேனலுக்கு தேவையான 5 சேனல் ப்ளஸ் ஒரு ஊஃபர் அவுட்புட், மொத்தம் 6 சேனலுக்கான மொத்த அவுட்புட்டும் இந்த ஒரு சிங்கிள் போர்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் கனெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, சவுண்ட் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஐசி, சேம் நம்பர் ஐசி, TL084 அப்படிங்கிற ஐசி தான் 4 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 சேனலுக்கும் ஒரே நம்பர் ஐசி 4 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து இன்புட் சப்ளை வந்து 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த மொத்த சர்க்யூட்டுக்கு தேவையான வோல்டேஜை குறைச்சி கொடுக்குது. இந்த வோல்டேஜ், இந்த ஐசிஸ்லாம் எத்தனை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இதுக்கிட்ட வோல்டேஜ், இந்த பின்னில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா 24லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு வந்து 24 வோல்டேஜ் தான் அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 ப்ரீசெட்டும் வந்து 4 சேனலுக்கான கெய்னியர். மொத்தம் இதில் வந்து இந்த ஒரு ஐசி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கெய்னியர் செக்ஷனுக்காக ஒதுக்கிட்டாங்க. இதுதான் நம்மளுடைய கெய்னியர் செக்ஷன். இது வரைக்கும் நம்மளோட கெய்னியர் செக்ஷன். இந்த கெய்னியர் செக்ஷன் எதுக்கு அப்படின்னா 5.1 சேனல், அதாவது பழைய மாடல் சிடி பிளேயரில் 5.1 சேனல் அவுட்புட் வரும். அந்த சேனலில் வர அவுட்புட் வந்து லோவாக இருக்கிறதுனால அதை கெயின் பண்ணி தரதுக்காக இந்த கெய்னியர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கெய்னியர் செக்ஷன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வேறு எதுக்காகவும் இந்த கெய்னியர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ப்ரீசெட் கெய்னியர் இருக்காங்க. இந்த ஒரு ஐசி வந்து ஃபுல்லாக அது கெய்னியருக்காக ஒர்க் ஆகும். ப்ளஸ் இந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்ட் அவுட்புட், அதாவது லெஃப்ட் ரைட் சரவுண்ட், அதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா சப் அவுட்டுக்காகவும் சென்டர் அவுட்புட்டுக்காகவும் யூஸ் ஆகுது. சென்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, பட் பிசிபியில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து சென்டருக்காகவும் சப்புக்காகவும் வேலை செய்யுது. இந்த ஐசி, அதாவது இந்த முதல்ல உள்ள ஐசி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு ப்ளஸ் பேஸ்டபிள், அதுக்காக இந்த ஐசி ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ரைட் லெஃப்ட் 2.1 இன்புட் இங்கே தான் கொடுக்க போகிறீங்க. இதில் நீங்கள் 2.1 சேனல் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.1 சேனல் அவுட்புட் கிடைக்கும். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ் அவங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் சப்ளை ஒயர் எங்கே பார்த்தாலும் கரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. சென்ட்ரு, இது கெய்னியர் செக்ஷன், ப்ளஸ் பாருங்கள் சப் அவுட்டு, ரைட் அவுட்டு, லெஃப்ட் அவுட்டு, அதாவது ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் அவுட்புட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட் அவுட்புட்டு. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த போர்டில் உள்ள கனெக்ஷன்ஸ். இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 390 ருபீஸ் வருது. 390 ருபீஸுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனித்தனியாக போர்டு வந்து சப்புக்கு, சென்டருக்கு, சரௌண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரிசல்ட் இது கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் வர அவுட்புட் தான் வாய்ஸ் இல்லாமல் வருது. உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப கம்மியாகவே வருது. ப்ளஸ் வந்து மியூசிக் ஏற்றுனீங்க அப்படின்னா மியூசிக் வந்து ஓவராக இருக்குது. சில்லிங் வந்து ஓவர் பேஸில் ஓவராக நீங்கள் சவுண்டு ஏற்றும் போது உடையுது. சில்லிங் சரியில்லை. ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இந்த போர்டை யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் சொல்கிறேன். அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு, எந்த ஒரு எதுவுமே கெப்பாசிட்டன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இதோட ரிசல்ட் இது தான். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் இல்லை. ப்ளஸ் வந்து சரௌண்டிங் ஓவராக இருக்குது கெயின். சரௌண்டிங் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கெயினாக இருக்குது. 2 பாயிண்ட் ஏற்றுனோம்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட ஸ்பீக்கரோட சவுண்டை விட 2 பாயிண்ட் ஏற்றும் போது நமக்கு சரௌண்டிங் ஹெவியாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு சென்ட்ரு வந்து ரொம்ப மோசம். சென்ட்ரு வந்து வாய்ஸ் வருதா என்னன்னே தெரில, ரொம்ப லோவாக இருக்குது. அதே மாதிரி குறன்னு ஓடுது. சென்டரோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சவுண்டு ஏற்றி எவ்வளோ குவாலிட்டியான ஸ்பீக்கரில் போட்டாலும் சென்ட்ரு வந்து நாய்ஸாக வருது. சென்ட்ரும் அவுட்புட் சரி கிடையாது. ஓகே, சப் அவுட்புட் எப்படி கேட்டிங்க அப்படின்னா 15 சப்வூஃபர் இருக்கலாம். சப்வூஃபர் ரிசல்ட் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. சப்வூஃபர் ரிசல்ட் ஓகே, ப்ரைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபில்டர் பண்ணி வருது. ஒரு 10 சப்வூஃபர் யூஸ் பண்ணி 8 சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் நல்லா இருக்குது. வாய்ஸ் மிக்சிங் ரொம்ப சொல்ல முடியாது, அதிகமாகலாம் இல்லை. வாய்ஸ் மிக்சிங் ஓரளவு ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. சப்பு ரிசல்ட்டை தவிர பாக்கி எந்த ரிசல்ட்டுமே இதில் வந்து நல்லாவே இல்லை அப்படி தான் சொல்லுவேன். மற்றபடி இதில் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து சரௌண்டிங்க்கு வந்து அதிகப்படுத்தி போட்டு கெயினை குறைச்சிட்டு
ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி நீங்கள் கெயின் அதிகமாக்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இது ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா சர்க்யூட் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா இதோட அவுட்புட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளோதான் இதை பண்ண முடியும். வேறு எதுவும் இதில் வச்சு எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனி போர்டாக போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா வேறு பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். வேறு பிராண்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த போர்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணி அதாவது ஒரு 10 டேஸ் கிட்டே கரெக்டாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இதோட ரிசல்ட் சொல்கிறேன். இதோட ரிசல்ட்டை வந்து ஃபுல்லாக 3 தனித்தனி போர்டு, அதாவது என்ன கம்பெனி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அல்ட்ரா டிஜிட்டலில் சரௌண்டிங் சப்பு ப்ளஸ் வந்து சரௌண்டிங் இதை யூஸ் பண்ணி அந்த செட்டுக்கும் ப்ளஸ் இந்த செட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மொத்தம் வந்து அந்த 3 போர்டு வந்து ஒரே சேம் செட்டு தான். அதாவது ஃபுல் டிரான்சிஸ்டர் போர்டு 3030 10 ஆம்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு 4 ஃபெட் மோனோவில் ஓடிச்சு. அந்த செட்டுக்கு அந்த 3 போர்டு போட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு 10 டேஸ் செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணதில் அதோட ரிசல்ட் வந்து இதை விட பெட்டராகவே ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதோட கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதோடு இல்லாமல் சவுண்டு 2-3 பாயிண்ட் ஏற்றும் போது நமக்கு வந்து அலறுற மாதிரி இருக்குது. கேட்கவே நல்லா இல்லை. பட் அது கொஞ்சம் நமக்கு எவ்வளோ சவுண்டு வச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவாக ஓடுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.